ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, GTA 5 ஆண்ட்ராய்ட் மொபைலில் ப்ளே பண்ண முடியுமாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி GTA 5 ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் எமுலேட்டர். இந்த எமுலேட்டரை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் கூட இருக்கலாம் நிறைய பேத்துக்கு. ஏன்னா தமிழ் யூடியூபர்ஸ் யாரும் இந்த எமுலேட்டரை பற்றி அவ்வளோவா போட்டிருக்க மாட்டாங்க. இந்த எமுலேட்டரில் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 6GB RAM மொபைலாவது இருக்கணும், இருந்தால் தான் ப்ளே பண்ண முடியும். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு 3GB RAM மொபைல் தான் இருக்குது, 4GB RAM மொபைல் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 3GB RAM மொபைல்லலாம் வாய்ப்பே இல்லை, கேம் சுத்தமாக ஓப்பன் ஆகாது. அப்போ 4GB RAM மொபைல்லன்னு கேட்டிங்கன்னா கேம் ஓப்பன் ஆகும், ஆனால் ரொம்ப லேக் ஆகும், உங்களுக்கு விளையாடவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 6GB RAM மொபைலாவது வச்சுக்கிட்டு விளாடுங்க. அப்போ தான் அவங்களால பெட்டராக ப்ளே பண்ண முடியும். அது ஏன் நான் 3GB RAM மொபைலில் விளாடவே முடியாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் 3GB RAM மொபைல் தான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கேம்லாம் சுத்தமாக ஓப்பனே ஆகலை, எந்த கேமுமே ஓப்பன் ஆகலை. அப்போ என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் GTA 5 வந்து 3GB RAM மொபைல் 4GB RAM மொபைலில் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் கேமிங்கில் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். இந்த விண்டோஸ் எமுலேட்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.